உயிரிழந்த பாப்பா ஷாலினிக்கும் அவங்க குடும்பத்தாருக்கும் முதல்ல மனசுடைஞ்ச வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த மாதிரி நாய்கள்லாம் என்ன பண்றதுன்னு சுத்தமாவே தெரியல. என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. ஒரு பொண்ணுக்கு பிடிக்கல, அவளுக்கு இஷ்டம் இல்லைன்னா அந்த பொண்ணை விட்டு விலகிறது தான் ஆம்பளைத்தனம். நான் வந்து அந்த பிள்ளை வந்து எனக்கு பிடிக்கல, அவன் எனக்கு கிடைக்கலங்கிறதுக்காக அவன் மேல வந்து கொலை பண்றதோ, ஆசிட் அடிக்கிறதோ இதெல்லாம் இன்னும் இன்னும் நடந்துட்டு தான் இருக்கு. தமிழ்நாட்டுல வந்து இன்னும் பாதுகாப்பு இல்ல. தமிழ்நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல அப்படிங்கிறத வந்து டெய்லி ஒவ்வொரு நியூஸ்ல வந்து நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம். அதுக்கு வந்து நம்ம எவ்வளவுதான் விழிப்புணர்வா ஒரு வீடியோ எடுத்து போட்டாலும் போறவங்களுக்கு போகுது. அதுக்கப்புறம் தக்க நடவடிக்கையும் அவங்களுக்கு கடுமையான தண்டனையும் கிடைக்கணும்னு கேட்டா இல்ல. ஒரு மாசம் இருக்குமா இந்த பாலியல் வன்கொடுமையில கோயம்புத்தூர்ல ஒரு பொண்ணுக்கு வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க வீடியோ போட்டு. அந்த ஒரு மாசத்துக்குள்ளேயே மறுபடியும் இன்னொரு பொண்ணு, அந்த பொண்ணு நைட்டியா 11 மணிக்கு அங்க போனான்னு கேட்க சொன்ன இவங்களுக்கு காலையில பள்ளிக்கூடம் போனது பட்டப்பகல்ல பள்ளிக்கூடம் போன ஒரு பிள்ளைய வந்து இவன் கொலை பண்ணியிருக்கான். அப்படிங்கிற பட்சத்துல அந்த நாய்ங்கெல்லாம் ஏன் இப்ப கேட்கல அப்படிங்கிறதா ஒரு கேள்வியா இருக்கு. எனக்கு புரியல என்னடா இது. அந்த பிள்ளை ஒரு 12ஆம் படிக்கிற பிள்ளை, 17 வயசு தான் ஆகுது. மைனர் அந்த பிள்ளை. எவ்வளவு கனவுகளோட லட்சியத்தையோட அந்த பிள்ளை ஸ்கூலுக்கு போயிருக்கலாம். இவனை பார்த்தா ஆளு பொறுக்கி கஞ்சா அடிச்சுட்டு எல்லாம் திமிரு இவங்களுக்கெல்லாம். இப்போ அநியாயமா அந்த பெத்தவன் முகத்தை பார்க்கணுமே. அழுதுகிட்டு போறாங்க. அது அந்த பிள்ளை மறுபடியும் கிடைக்குமா? மறுபடியும் அந்த பிள்ளை வருமா? ரொம்ப சங்கடம் உண்மையிலேயே. அவன் பெத்தவன் மூஞ்சியெல்லாம் பார்க்கும்போது டெய்லியும் காலையில போன் எடுக்கும்போது இந்த மாதிரி நியூஸ் தான் வருது. இதை பார்த்துட்டு மற்றவங்க மாதிரி நம்மளும் கடந்து போயிடலாம் அப்படின்னு போகவும் முடியல. ஏன்னா நமக்கு அந்த மாதிரி மனசு இல்லை. நமக்கு கரெக்டாக பேசித்தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் நம்ம இருக்கோம். ஏன்னா நம்ம மனசு அப்படி ஒரு மனசு. புரட்சியாளர்களை படிச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு புரட்சியான ஒரு தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டு இந்த மாதிரி கேவலப்பட்டவங்க இருக்கிற வரைக்கும் ஒரு தண்டனை கடுமையே இல்லை அப்படிங்கிற வரைக்கும் இங்க வந்து இப்படித்தான் இருக்கும். இது நம்ம எவ்வளோ டைம் யாருக்கு எடுத்து சொன்னாலும் நான் இப்போ இது நடந்துருச்சா இன்னும் அடுத்து அவ்வளோதான் வந்துட்டு தான் இருக்கும். நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? இங்க நம்ம தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்குகள் எல்லாம் கடுமையா இருக்கா? பொண்ணுக்கு முதல்ல பாதுகாப்பு இருக்கா? கேட்டா அப்படியே தூக்கிட்டு வந்துருவாங்க. இதை வச்சு அரசியல் பண்ணாதீங்கடா, தயவு செய்து இதை வச்சு அரசியல் பண்ணாதீங்க. அந்த பிள்ளைக்கு அந்த குடும்பத்துக்கு தக்க நீதி கிடைக்கணும்னு சொல்லிட்டு அந்த குடும்பத்துக்காக கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி நில்லுங்க. குடிச்சு செத்தவனுக்கு 60 லட்சம், கூட்டத்துல போயிட்டு பார்த்து செத்தவனுக்கு வந்து 20 லட்சம்னு சொல்லிட்டு இந்த பிள்ளை என்னடா பாவம் பண்ணுச்சு. சரியா? ஸோ கொஞ்சம் உங்களால முடிஞ்ச சப்போர்ட் வந்து பண்ணுங்க.